friends, welcome back to our channel Winners Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? ஒரு ஹெல்தியான ரைஸ் ரெசிபி தான். garlic pepper rice. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு முந்திரியை இதோட ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் முந்திரியை வேண்டான்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சாதத்தோடு சேர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த கார்லிக் ஆட் பண்ணுறது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த கார்லிக் பெப்பர் ரைஸ் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். பெப்பர் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் பவுடரு ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது. இந்த ரைஸு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் ஆனியனை ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு வதங்கிடுச்சு. அதோடு இப்போ நம்ம அந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் ஸ்லைசஸாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக வதங்கிடும். அதே சமயத்தில் வதங்கினதுக்கப்புறம் சாதத்தோடு நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணுறோம். பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு ஆனியனு. கார்லிக்கு, பெப்பர், அதுக்கப்புறம் இந்த ஆனியன் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இந்த ரைஸு. இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி திரும்ப 1 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம பெப்பர் மட்டும்தான் இதில் காரத்துக்கு சேர்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் சால்ட்டை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவு வடித்த சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்துக்கலாம். நான் பச்சரிசி வடித்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாதம் சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான். நீங்கள் அதிகமாகவும் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட்டு, பெப்பர் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சேர்த்து. ஒரு 1 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அவ்வளோதாங்க. நம்மளோட கார்லிக் பெப்பர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஒரு கிரேவி மாதிரி உருளைக்கிழங்கு இல்லை காலிஃப்ளவர், பட்டாணி இந்த மாதிரி கிரேவி மாதிரி சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.